வணக்கம் நேயர்களே. இயற்கையின் வித்தியாசமான நிகழ்வுகளுக்கும் ஆபத்தான சம்பவங்களுக்கும் நாம் வேறு சில பெயர்களை சூட்டி அழைத்து கொண்டிருக்கிறோம். இப்படியான பல சம்பவங்கள் நடந்த இடங்களும் உலகின் பல பகுதிகளிலும் இருக்கின்றன. அப்படியான 3 இடங்களைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். அவை மரண பள்ளத்தாக்குகள் என்று அழைக்கப்படக்கூடிய இடங்கள் மற்றும் கைவிடப்பட்ட ஒரு நகரத்தின் பின்னணிகள். தங்க வேட்டைக்காரர்களை வெப்பத்தால் கொல்லும் மரண பள்ளத்தாக்கு. பறவைகளையும் விலங்குகளையும் கொன்று குவிக்கும் விஷக்காற்று. பூகம்பத்தால் மக்களை விரட்டி அடித்த பேய் நகரம். இயற்கை நிகழ்வுகளின் மிரட்டும் பின்னணிகள். மர்மம். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் மரணம், பேய் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பல இடங்கள் குறிப்பிடப்படுவதுண்டு. அந்த வார்த்தைகள் சூட்டப்படுவதற்கான காரணமும் திகில் நிறைந்ததாக சொல்லப்படுவதுண்டு. அப்படியான ஒரு இடம்தான் டெத் வேலி என்று சொல்லக்கூடிய மரண பள்ளத்தாக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த மரண பள்ளத்தாக்கில் கற்கள் தானாக நகர்கின்றன. மணலிலிருந்து ஒருவித வித்தியாசமான சத்தம் கேட்கிறது என்பது போன்ற பல்வேறு தரப்பட்ட தகவல்களும் சொல்லப்படுகின்றன. உண்மையில் அந்த மரண பள்ளத்தாக்கில் எது போன்ற காட்சிகள் அரங்கேறுகின்றன என்பதை இப்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள தேசிய நினைவு சின்னத்தின் பெயர் டெத் வேலி, அதாவது மரண பள்ளத்தாக்கு. அமெரிக்காவின் மிகவும் வெப்பமான, வறட்சியான, தாழ்வான பகுதி கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் கீழ் அமைந்திருக்கிறது. இதன் வெப்பம் 49 டிகிரி செல்சியஸ். இதன் பரப்பளவு 225 கிலோமீட்டர் நீளமும் 24 கிலோமீட்டர் அகலமும் உடையது. அமெரிக்காவில் தங்க வேட்டை பற்றி பல தகவல்கள் பேசப்படுகின்றன. பல பாலைவனங்கள், குன்றுகள், காடுகளுக்குள் புதையலை தேடி அலைந்திருக்கிறார்கள். தங்க வேட்டை காலம் என்று கூட இந்த காலகட்டத்தை அழைக்கிறார்கள். அப்படி தங்க புதையலை தேடி சாகச பயணம் மேற்கொண்ட பலர் இந்த பள்ளத்தாக்கை கடக்கும் போது குடிக்க நீரின்றி ஒட்டுமொத்தமாக மரணமடைந்துள்ளனர். அதனால்தான் மரண பள்ளத்தாக்கு என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கிபி 1933 இந்த இடம் நினைவு சின்னமாக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 50 லட்சம் மக்கள் இந்த பள்ளத்தாக்கை பார்வையிட்டு செல்கின்றனர். இந்த பள்ளத்தாக்கில் பாறைகள் தானாகவே அசைந்து செல்வதை முதல் முறையாக 1948ஆம் ஆண்டு கண்டுபிடித்தனர். அப்போது இது மிகவும் பீதியை கிளப்பியது. சாதாரண கற்கள் மட்டுமின்றி 300 கிலோ எடையுள்ள கற்களும் அனாயாசமாக அசைந்து செல்வது அங்கு சகஜம். இதனால் பேய் இதுபோல கற்களை நகர்த்துவதாக நம்பப்பட்டது.
இது குறித்து சில விஞ்ஞானிகள் கூறுகையில், இரவு நேரத்தில் பூமிக்கு அடியில் தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாகவும், பகல் நேரத்தில் அதுவே உருகி தண்ணீராகவும் பெருக்கெடுக்கிறது. இதுவும் பாறை நகர்வுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர். அத்தோடு கடந்த 2013ஆம் ஆண்டு மற்றொரு முடிவிற்கும் ஆராய்ச்சியாளர்கள் வந்தனர். மரண பள்ளத்தாக்கு கோடை காலத்தில் அதிகம் வறண்டு காணப்படுகிறது. அதே பகுதி குளிர்காலங்களில் பனியால் மூழ்கி இருக்கும். மரண பள்ளத்தாக்கு 3700 அடி உயரத்தில் உள்ள ரேஸ்டாக் பிளேயாவில் உள்ளதால் பனிக்கட்டிகளால் சூழ்ந்து இருக்கும். கோடை காலத்தில் வெப்பம், காற்று ஆகியவற்றால் உருகிய பனியின் உந்தலால் கற்கள் நகர்த்தப்படுகின்றன. இப்படி பல ஆய்வுத் தகவல்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு வினோதமான காட்சியாகவே இது பார்க்கப்படுகிறது. இங்கே சில இடங்களில் மணல் குவியல்கள் 600 அடிக்கும் மேலாக உயர்ந்திருக்கின்றன. அவை சரியும் போது ஒருவித இசை ஒலி கேட்கிறது. மணல் ஒன்றோடொன்று உராய்வதால் ஏற்படும் இந்த சத்தத்தை மணலின் பாட்டு என்கிறார்கள். அதிகபட்சம் 117 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொண்ட இந்த இடத்தில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் வெப்பம் தாங்காமல் உடையும் நிலை கூட ஏற்படுமாம். அதே நேரம் வசந்த காலத்தில் இந்த இடம் அப்படியே மாறிவிடுகிறது. சிறு சிறு செடிகளும் பூக்களும் கண்களை நிறைக்கின்றன. இங்கே சுமார் 690 அடி ஆழத்திற்கு பெரிய பள்ளம் ஒன்று இருக்கிறது. இதை உபேக பள்ளம் என்று சொல்கிறார்கள். 2100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட எரிமலை வெடிப்பின் மூலமாக இது உருவாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் மீண்டும் வெடிப்பு உருவாகி இருக்கும் என்று கூறப்படும் இந்த பள்ளத்தை உள்ளூர் பூர்வீக அமெரிக்க பழங்குடியினர் டெம்பின் டிட்டாவோசா என்று குறிப்பிடுகின்றனர். அதாவது கொயோட்டின் கூடை. இப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெத் வேலி என்று சொல்லக்கூடிய மரண பள்ளத்தாக்கு பற்றி நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இதே போன்ற மேலும் ஒரு மரண பள்ளத்தாக்கு ரஷ்யாவிலும் இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. வேலி ஆஃப் டெத் என்கின்ற அமெரிக்காவின் பள்ளத்தாக்கை போலவே ரஷ்யாவிலும் ஒரு மரண பள்ளத்தாக்கு இருக்கிறது.
இங்கே மனிதர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் உயிர் பலிகள் இல்லை. அதே சமயத்தில் இங்கு வசிக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றன. அதுவும் இயற்கையினுடைய ஒரு கோர தாண்டவத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது இங்கே உருவாகக்கூடிய விஷக்காற்றின் கலப்பால் நிகழ்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மரண பள்ளத்தாக்கு மட்டுமல்லாமல் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தீவு பற்றியும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இவை இரண்டை பற்றியும் இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்கலாம். கலிபோர்னியாவில் உள்ளதைப் போலவே ரஷ்யாவிலும் ஒரு மரண பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஆனால் வெப்பம் இங்கே உயிர்களை கொல்லவில்லை, காற்றுதான் கொல்கிறது. ஆம், வேலி ஆஃப் டெத் என்று அழைக்கப்படும் இந்த இடம் விஷக்காற்றால் நிரம்பி இருக்கிறது. ஹைட்ரஜன் சல்பைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் சல்பைடு மற்றும் அருகிலுள்ள எரிமலை வாயு, ஜெட் விமானங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட சைனடை கூட பள்ளத்தாக்கில் சேகரிக்கப்படுகின்றன. இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து விஷ காற்றாக மாறுகிறது. காக்கைகள், கரடிகள் உள்ளிட்ட விலங்கினங்கள் என்று 100க்கும் மேற்பட்ட உயிரினங்களை காற்று கொன்று குவிக்கிறது. இந்த விஷக்காற்று பாக்டீரியாக்களை வளர விடுவதில்லை என்பதால் கொல்லப்பட்ட உயிரினங்களின் உடல்கள் கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் அப்படியே இருக்கின்றன. சுற்றுலா பயணிகளுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை. ஆனால் ஹெலிகாப்டர் அல்லது அருகில் உள்ள கண்காணிப்பு தளத்திலிருந்து பார்க்கலாம். இந்த நிலையில்தான் குளிர்காற்றால் மனிதர்கள் வசிக்க முடியாமல் வெளியேறிய ஒரு தீவு செவ்வாய் கிரகத்தை ஒத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பெயர் டெவான் தீவு. இது மனிதர்கள் வசிக்காத உலகின் மிகப்பெரிய தீவுகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் செவ்வாய் கிரகத்தை போன்ற காலநிலை இங்கே இருப்பதாகவும், இங்கு மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும் என்றும் கருதுகிறார்கள். நாசா விஞ்ஞானிகளின் தொடர்ச்சியான ஆய்வில் இந்த தீவு இருந்து வருகிறது. பூமிக்கு அருகிலேயே பூமியை போன்ற ஒரு கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் பூமியில் செவ்வாய் கிரகத்தை போன்ற தோற்றத்தில் ஒரு தீவு இருக்கிறது என்கின்ற தகவல் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. உலகத்தில் பல இடங்கள், பல நகரங்கள் ஒரு காலத்தில் மக்கள் கோலாகலமாக வாழ்ந்த இடங்களாகவும், அது காலப்போக்கில் கைவிடப்பட்டு வெறிச்சோடி கிடப்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. அப்படியான ஒரு இடம்தான் இத்தாலியில் இருக்கிறது. இத்தாலியில் உயரமான பல கட்டிடங்கள் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி கிடக்கின்றன. ஆனால் ஆண்டுதோறும் இங்கே ஒரு திருவிழா மட்டும் தவறாமல் அரங்கேற்றப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே ஏன் மக்கள் வாழவில்லை? ஏன் இங்கு திருவிழா மட்டும் தொடர்ந்து நடத்தப்படுகிறது? இதற்கு பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பேய் நகரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகரத்தை பற்றிய பின்னணிகளை இப்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம்.
கிராக்கோ, இதுதான் அந்த பேய் நகரத்தின் பெயர். இத்தாலியில் இருக்கும் இந்த நகரத்தில் பல அடுக்குகளாக குடியிருப்புகளை பார்க்க முடிகிறது. ஆனால் மனிதர்கள் யாருமே இங்கே வாழவில்லை. இதற்கு காரணம் சொல்லப்படும் பேய் கதைக்கு முன்னால் இதன் ஆரம்ப கட்ட வரலாற்று பதிவுகளை பார்ப்போம். கிபி 8ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட இத்தாலிய நகரமான கிராக்கோ தொடர்ச்சியாக நடந்த இயற்கை பேரழிவுகள் காரணமாக கைவிடப்பட்டிருக்கிறது. ஆயிரத்தி 1963ஆம் ஆண்டில் ஒரு நிலச்சரிவு, 1972ஆம் ஆண்டில் ஒரு வெள்ளம் போன்றவை கிராக்கோவை தாக்கின. இந்த காலகட்டங்களில் மக்கள் இந்த நகரை விட்டு வெளியேற ஆரம்பித்தனர். உச்சக்கட்ட அடி 1980இல் ஏற்பட்ட பூகம்பம். அதன் பிறகு நகரத்தின் கீழ் பாறை இடிந்துவிடத் தொடங்கியது. ஒரு பயங்கரமான பேரழிவுக்கு பிறகு அழகிய கிராக்கோ நிரந்தரமாக காலியானது. இப்போது இங்கு யாரும் வசிக்கவில்லை. ஆனால் ஆண்டுதோறும் மத விழாக்கள் நடக்கின்றன. எந்த பேரிடரிலும் பாதிக்கப்படாமல் கன்னிமேரியின் சிலை மட்டும் முழுமையாக நிற்க மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது.
அதுதான் ஆண்டுதோறும் நடக்கும் திருவிழாக்களுக்கு காரணம். அதே நேரம் வழக்கம் போல பேய் கதைகளும் பஞ்சமின்றி நகருக்குள் உலவுகின்றன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு நகரம்தான் இத்தாலியில் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கடவுள் நம்பிக்கை ஆண்டுதோறும் இவர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது. இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மமான நிகழ்வுகளோடும் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.